நடுக்கடலில் நடக்கும் அம்பானி வீட்டு திருமண கொண்டாட்டம். குடும்பத்துடன் புறப்பட்ட MS தோனி. ஆண்டுக்கு நூற்றாண்டு கணக்கானோர் உயிரிழக்கும் உலகின் மிகவும் குளிர்ச்சியான நகரம். சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஆண்டில் வர இருக்கும் 2400 அகதிகளுக்கு இடமில்லை. ஒரு மாதத்தில் ரணில் எடுக்கப் போகும் அதிரடி முடிவு. COVID-19 விட பேரழிவு உண்டாகும் புதிய நோய். வைத்திய நிபுணர்கள் விடுத்த எச்சரிக்கை. இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம். வைத்தியர் கோரிக்கை. அதிவேக இணைய பாவனைக்கு காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் புகைப்பழக்கத்தின் நிலை வெளியாகியுள்ள புள்ளி விவரம். ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரேன் மெர்ச்சென்ட்டின் மகள் ராதிகா மெர்ச்சென்ட்டுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 2023 ஆண்டு ஜனவரியில் மும்பையில் உள்ள ஆண்டலியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவர்களின் திருமணம் வருகின்ற ஜூலை 12 நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் முதலாவது திருமண கொண்டாட்ட நிகழ்ச்சி ஜாம்நகரில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மே 28 தொடங்கும் திருமண கொண்டாட்டத்தின் 2ஆம் கட்ட நிகழ்ச்சிக்காக 800 விருந்தினர்களுடன் இத்தாலியிலிருந்து புறப்படும் கப்பல் ஒன்று பிரான்ஸ் சென்றடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக 300 விஐபிக்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், அக்ஷய் குமார், ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன், ரன்வீர் சிங், தீபிகா படுகோன், கத்ரீனா கைஃப், விக்கி கௌஷல், ரன்பீர் கபூர், ஆலியா பட், MS தோனி உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக MS தோனி தனது மனைவி மற்றும் மகளுடன் புறப்பட்டு சென்றார். இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. உலகின் குளிர்ச்சியான நகரம் என அழைக்கப்படும் யட்டுஸ் நகரம் சைபீரியாவில் அமைந்துள்ளது. இந்த நகரத்தில் வாழும் மக்களின் அன்றாட வாழ்வை குறித்த சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். உலகின் குளிர்ச்சியான நகரம் என அழைக்கப்படும் யக்குட்ஸ் நகரத்தில் குளிர்காலத்தில் வெப்பநிலை -64.4 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே செல்கின்றது. வெயில் காலத்தில் நிலவும் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ். நம் நாடுகளில் வெயில் காலத்தில் ஏசியை 22 முதல் 26 டிகிரி செல்சியஸ் தான் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. அப்படியானால் யக்குட்ஸ் நகரத்தில் குளிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சமாக கணிக்க முடியும். ஆனால் குளிர் என்பதற்காக வேலைக்கு செல்லாமலோ பள்ளிக்கு செல்லாமலோ இருக்க முடியுமா? ஆக குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வெளியே செல்கின்றார்கள். பிரச்சனை என்னவென்றால் குளிர்காலமாக கார்களின் பேட்டரிகள் வழியில் திடீரென செயலிழந்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவ்வளவுதான், மரணம் மட்டுமே முடிவு. ஆக குளிர்காலத்தில் நூற்றுக்கணக்கானோர் குளிரில் உறைந்து உயிரிழக்கின்றனர். சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஆண்டில் வரவிருக்கும் அகதிகள் எண்ணிக்கை 10% அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஆண்டில் வரவிருக்கும் அகதிகள் எண்ணிக்கை 10% அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக சுவிஸ் நீதித்துறை அமைச்சரான பி ஜான்ஸ் தெரிவித்துள்ளார். ஆகவே சுவிஸ் அரசு கூடுதலாக 3000 பேருக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் 2400 அகதிகள் தாங்குவதற்கு இடமில்லை என சுவிஸ் மாகாண புலம்பெயர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது. ஆகவே அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகள் இராணுவத்தையும் மாகாண அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் அதற்கு பணமும் தேவைப்படுகிறது. ஆகவே நாடாளுமன்றம் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களுக்கான நிதியுதவிக்கு ஒப்புதல் அளிக்கும் என தான் நம்புவதாக நீதித்துறை அமைச்சரான பி ஜான்ஸ் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒரு மாதத்துக்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பார். அவர் நிச்சயம் போட்டியிடுவார். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைவார்கள் என சுற்றுலாத்துறை மற்றும் காணி விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கும் இடையில் பகிரங்க விவாதம் இடம்பெறும் போது அன்றைய தினம் விடுமுறை வழங்க வேண்டும். இவ்விருவரின் விவாதத்தை நாட்டு மக்கள் பொறுமையாக அமர்ந்து பார்க்க வேண்டும். விவாதத்தை பார்த்ததன் பின்னர் நாடு மக்கள் எவரும் இவ்விருவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதிபர் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவார். இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் அவர் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார். COVID-19 விட பேரழிவு தரும் புதிய நோயை தாக்குப்பிடிக்க உலகம் தயாராக இல்லை என்று வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். புதிய தொற்று நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என சமூக வலைதளத்தில் பெயரிட்டுள்ளனர். உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரியல் டிசீஸ் எக்ஸுக்கு உலகம் தயாராக இல்லை என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றார். உலக தலைவர்கள் இந்த ஆண்டின் ஒரு பகுதியை அடுத்த தொற்று நோய்க்கான தயாரிப்பு பற்றி விவாதித்து
எதிர்பார்த்துள்ளனர். கோவிட்-19 தொற்று நோயை விட இது 20 மடங்கு அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்றுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடியுள்ளனர். 2024ஆம் ஆண்டின் உலக பொருளாதார மன்றத்தில் டிசீஸ் எக்ஸ் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக விலங்குகளின் வாழ்விடங்களில் மனித செயற்பாடு அதிகரிப்பதன் காரணமாக இவ்வாறான தொற்று நோய்கள் ஏற்படுவதாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையுடன் இன்ஃபுளுவென்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்நாட்களில் இன்ஃபுளுவென்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் அவர்களின் இன்ஃபுளுவென்சா ஏ தொற்றுக்கான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சலுடன் இருமல், சளி, தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம். அதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் குளிர்காலத்தில் இன்ஃபுளுவென்சா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுவென்சா வைரஸ் என்பதால் தடுப்பூசிகள் இல்லை எனவும் பாராசிட்டமால் மருந்தை செலுத்தி தண்ணீர் மற்றும் இயற்கையான திரவங்களை எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மிகவும் விரைவான இணைய வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு ஏற்படவுள்ளது. அதற்கமைய எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணையம் இளைஞர்களிடமிருந்து முன்கூட்டிய பதிவுகளை ஏற்றுக்கொள்ளும் பணியை ஆரம்பித்துள்ளது. பொதுமக்கள் முழுமையாக திரும்பப் பெறக்கூடிய $9 வைப்பு செய்து ஸ்டார்லிங்க் சேவையை முன்பதிவு செய்யலாம் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஸ்டார்லிங்க் இலங்கையில் சேவையை இலக்காக கொண்டுள்ளது. கிடைக்கும் என்பது ஒழுங்குமுறை அனுமதிக்கு உட்பட்டது. ஒவ்வொரு கவரேஜ் பகுதியிலும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் நிறைவேற்றப்படும். முன்பதிவு செய்பவர்களுக்கு வழங்கப்படும். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்கை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே அறிவித்திருந்தார். அண்மையில் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஸ்டார்லிங்க் வலையமைப்பை ஒருங்கிணைத்தல் தொடர்பாக உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவரான எலான் மஸ்க் உடன் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகில் புகைப்பழக்கம் குறைந்து வரும் நாடுகளில் இலங்கையின் நிலை சிறந்த நிலையில் காணப்பட்ட போதிலும் 1.5 மில்லியன் இலங்கையர்கள் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது புகைப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகி வரும் நமது நாட்டின் இளைஞர்களை மீண்டும் அதற்குள் ஏற்றுக்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகள் நடைபெறுவதாகவும் குறித்த நிலையம் கூறியுள்ளது. அத்துடன் இளைஞர்களையும் சிறுவர்களையும் புகைப்பழக்கத்திற்கு தூண்டும் வகையில் சட்டவிரோதமான மற்றும் நெறிமுறையற்ற தந்திரோபாயங்களை புகையிலை நிறுவனம் மேற்கொள்வதாகவும் இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியிருந்தும் இலங்கையில் புகைப்பழக்கம் பாரிய அளவில் குறைந்துள்ளதாகவும் மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இலங்கையில் புகைப்பழக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு ஆலோசனைகளை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.